மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மசோதா மீது இன்று நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் பலத்த எதிர்ப்புக்கிடையே உணவு பாதுகாப்பு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது மசோதாவில் திருத்தம் செய்யுமாறு திமுக, அதிமுக உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. மக்களவையில் இன்று விவாதம் தொடங்கும் நிலையில் மசோதாவில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்க உள்ளன. ஆனால் அதற்கு முன் எல்லையில் பாகிஸ்தான் படையினரும் அத்துமீறல் குறித்தும் காஷ்மீர் வன்முறை பற்றியும் விவாதிக்க பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தும் என தெரிகிறது. இதற்கிடையே தகவல் பெறும் உரிமை சட்டத்திலிருந்து அரசியல் கட்சிகளுக்கு விலக்கு அளிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் இன்று தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. உணவு பாதுகாப்பு மசோதாவை பாரதிய ஜனதா ஆதரிக்கும் என்று கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று விவாதத்திற்கு வரவுள்ள உணவு பாதுகாப்பு சட்டத்தை பாரதிய ஜனதா எதிர்க்காது என்று ராஜ்நாத் சிங் கூறினார். பல ஆண்டுகளாக காங்கிரஸ் நாட்டை ஆட்சி செய்தும் வறுமையை இந்தியாவிலிருந்து ஒழிக்க முடியவில்லை என்றும் அவர் வருத்தம் தெரிவித்தார். அடிப்படையான உணவை கூட சாதாரண குடிமக்களுக்கு உறுதி செய்ய காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.